பாகிஸ்தான் மூலம் மூக்கை நுழைக்கும் சீனா, அமெரிக்காவோட இந்தியா கை கோர்க்குமா? வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இப்போ இடைக்கால அரசு அமைஞ்சிருக்கு. இப்போ இடைக்கால அரசில் பாகிஸ்தானுடனும் சீனாவுடனும் உறவுகளை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்து வருது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரி சையத் அகமது வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய நஹ்தி இஸ்லாமை சந்தித்தார். அப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையே 1971 போரின் போது ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது. இந்துஸ்தான் டைம் ஆங்கில நாளிதழ் இதை தெரிவித்திருக்காங்க. முன்னதாக ஆகஸ்ட் 30 அன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமரான ஷபாஸ் ஷெரீப் வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவரான முகமது யூசுனுடன் பேசியிருந்தார். இந்த நிலையில வங்கதேச விடுதலைக்கு உதவிய இந்தியாவுக்கு எதிரான ஜமாத்-இ-இஸ்லாமின் மீதான தடையை நீக்க கோரியிருக்கு. இந்த கட்சி பாகிஸ்தானுக்கு விசுவாசமான கட்சியாக கருதப்படுது. அதன் மீதான தடையை நீக்கிட்டாங்க. வங்கதேசத்தில் 2013 ஷேக் ஹசீனா அரசால் தடை விதிக்கப்பட்ட ஜமாத்-இ-இஸ்லாமி மீதான தடை அவர் நாட்டை விட்டு, அதாவது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற உடனேயே நீக்கிட்டாங்க. ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை வன்முறையாகவும் மத அடிப்படையிலான போராட்டமாகவும் மாற்றிய கட்சி தான் இந்த ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பு. ஷேக் ஹசீனா பதவி விலக காரணமாக இருந்த போராட்டத்தில் இந்த அமைப்பை சார்ந்த மாணவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த மாணவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அந்த போராட்டத்தில். இவங்கள் மீதும் நாட்டின் வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டுவதை வாடிக்கையாகவே வைத்திருக்கும் ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி விரோதியாக பார்க்கிறது. வங்கதேசத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் கூட இந்தியாவை தான் ஜமாத்-இ-இஸ்லாமி குற்றம் சாட்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அங்கே என்ன நடந்தாலும், என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும், நாடு அரசியல் தொடர்பாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த கட்சி இந்தியாவை தான் குற்றம் சாட்டுவாங்க. இதுவரை வங்கதேசம் தனக்கு நடந்துள்ள கசப்பான பிரச்சனைகளை கைவிட்டு அமெரிக்கா, சீனா அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகளோட வலுவான மற்றும் சமநிலையான உறவுகளை பராமரிக்கணும் அப்படின்னு ஜமாத்-இ-இஸ்லாமி தலைவர் சஃபீபுர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர் என்பதால் அவர் பாகிஸ்தானுடன் நட்புறவை பேண விரும்பினாலும் அமெரிக்கா, சீனாவையும் தாஜா செய்யவே அந்த நாடுகளையும் சேர்த்து சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜமாத்-இ-இஸ்லாமி மீதான தடை நீக்கப்பட்டதை அடுத்து சீனாவினுடைய தூதரக அதிகாரிகளும் அந்த கட்சி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. வங்கதேசத்தோட நல்லுறவை உருவாக்க சீனா விரும்புகிறாங்க. சீனா, வங்கதேசம் அப்புறம் வங்கதேச மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சீனாவின் தூதரக அதிகாரி யாவின் சொல்லியிருக்காரு. வங்கதேசத்தில் மத அடிப்படைவாத கட்சியான ஜமாத்-இ-இஸ்லாமியை முன்னிறுத்தி பாகிஸ்தானை கோர்த்து விட்டு சீனா ஆதிக்கம் செலுத்த பிளான் பண்ணிட்டு வராங்க. இதனால அமெரிக்காவும் வங்கதேசத்தின் பக்கம் தனது பார்வையை திருப்பியிருக்காங்க. சீனாவை பொறுத்தவரை கம்யூனிச நாடு அப்படின்னு சொல்லி கொண்டாலும் பிற நாட்டு விடுதலை போராட்டங்கள், தேசிய இன உரிமைகள், தீவிரவாதத்தை எதிர்ப்பது, மதவாதம் போன்ற விஷயங்களில் கம்யூனிச கொள்கைகளுக்கு சீனா ஏணி கிடையாது. எஸ்கலேட்டர் வைத்தாலும் கூட எட்டாது. பிற நாடுகளில் கடன் கொடுத்தாவது கபலீகரம் செய்வது, இலங்கை போன்ற நாடுகளில் தேசிய இனத்தை அழித்தாவது தனது நலன்களை பாதுகாத்துக் கொள்வது, வங்கதேசம் பாகிஸ்தானில் மதவாதிகளையும் தீவிரவாத ஆதரவாளர்களையும் அரவணைப்பது என்று உலக அரங்கில் சீனா செய்யக்கூடிய சேட்டைகளுக்கு அளவே கிடையாது. ஒரு நாட்டை பிடிச்சி அந்த நாட்டுக்காரங்களுக்கு கடனை கொடுத்து உடனே அவங்க தன்னுடைய கடன் வலையில விட வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு அந்த கடன் வாங்கின நாட்டால் கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் போது சீனா வைக்கக்கூடிய டிமாண்டுகளை அவங்க ஓகே பண்ணி தான் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதன் மூலமாக பல நாடுகளை அவங்க கபலீகரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இலங்கை, பாகிஸ்தான், அந்த மாதிரி பல நாடுகள். ஆனால்தான் உலக நாடுகளின் அரசியல் மட்டுமல்ல, மக்களுடைய எதிரியாகவும் சீனா பார்க்கப்பட்டது. உள்நாட்டில் உய்கர் முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கும் சீனாவுக்கு ஜமாத்-இ-இஸ்லாமி ஆதரவு தருவதற்கு இந்திய விரோத பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை தான் காரணம். சீனாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. ஆனால் இவங்க வங்கதேசத்தில் இந்த இஸ்லாமிய கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது எல்லாமே இந்தியா எதிர்ப்புங்கிற ஒரு நிலையில் எல்லாம் ஒன்றுபடுறாங்க தான் நம்ம சொல்லணும். வங்கதேச விடுதலையை சீனாவும் அந்த காலகட்டத்தில் எதிர்த்தாங்க. ஜமாத்-இ-இஸ்லாமியும் எதிர்த்தது. இப்போது வங்கதேசத்தில் தேச விரோதியான ஜமாத்-இ-இஸ்லாமியும் விடுதலை போராட்டங்களுடைய விரோதியான சீனாவும் கை கோர்ப்பது வங்கதேசத்திற்கு பேரழிவை ஏற்படுத்துங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது.
வங்கதேசத்தில் நிலவக்கூடிய இந்த அபாயகரமான அமெரிக்காவுடன் இணைந்து இந்தியா தீர்வு காணாவிட்டால் எதிர்காலத்தில் அது இந்திய பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னா இந்தியா எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய வங்கதேச இடைக்கால அரசாகட்டும், அதற்கு ஆதரவாக சீனா குரல் கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் முன்னிறுத்த பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவை டார்கெட் பண்ணுங்கிற குறிக்கோளோட இவங்களாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை உடனே இந்தியா தடுத்து நிறுத்தணும்.